உறவுகளுக்கு வணக்கம். யார் சிறந்த வேட்பாளர்? இதுதான் இந்த காணொளி தலைப்பு. யார் சிறந்த வேட்பாளர் என்றால், தன்னுடைய சுய லாபத்திற்காக சிந்திக்காமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு அரசியலை ஒரு வியாபாரமாக கருதாமல் அது ஒரு சேவை நோக்கத்துடன் இருப்பவர்கள் தான் சிறந்த வேட்பாளர்கள். அவர்களை கண்டறிவது எப்படி? நமது தொகுதியில் ஒரு வேட்பாளர் பட்டியலில் யார் சிறந்த வேட்பாளர் என்று கண்டறிய அவர்கள் சமூக செயல்பாடுகள் என்ன, அவர்கள் மக்களின் நலத்திட்டங்களில் எப்படி அக்கறை கொள்கிறார்கள், அவர்கள் தங்களது பணத்தை செலவழித்து செய்தாலுமே கூட அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடாக கருதக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய காசுலாம் செலவு பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டாக இப்போ சில கட்சியில் கூட இருக்காங்க, இப்போ புதிய கட்சிகளும் கூட தினந்தோறும் பல காணொளிகளை வெளியிடுவார்கள். அதை செஞ்சிட்ருக்கோம், இது செஞ்சிட்ருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே அடிப்பட்டவர்களை பார்க்குற மாதிரி, ஏதாவது ஒரு மகளிர்களை இப்போ பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு அப்படியே கையிலிருந்து யாரும் உங்களை செலவு செய்ய சொன்னார்கள். மக்கள் வரிப்பணம் உள்ளது. அந்த மக்கள் வரிப்பணத்தை சிறந்த முறையில் நான் செலவழிப்பேன். என்னை தேர்ந்தெடுத்தால் மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்கு உங்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பான முறையில் ஊழல் செய்யாமல் செய்வேன். இதுதான் ஒரு வேட்பாளருடைய உறுதிமொழியாக இருக்க வேண்டுமே தவிர, நான் இப்பொழுது என் கையிலிருந்து காசை செலவழித்து உங்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுக்கிறேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்பவர் சிறந்த வேட்பாளரா? இதுதான் எனது கேள்வி. அப்படி என்றால் பணம் இல்லாதவர்கள் எப்படி மக்களிடமிருந்து வாக்கை பெறுவது? அவர்கள் உண்மையான வாக்குறுதிகளை மட்டுமே கொடுக்க முடியும். பணம் உள்ளவர்கள் நான் இதை செய்கிறேன் அதை செய்வார்கள். ஆனால் வந்த பிறகு அதை செய்வார்களா? மக்கள் வரிப்பணத்தில் அதை செய்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. தற்போது செய்வது போல் நடிக்கிறார்கள். ஆனால் அது வென்ற பிறகு மக்களுக்கு சேவை ஆற்றுவார்களா? அல்லது தற்போது செலவழித்த தொகையை பல மடங்காக பெருக்கிக் கொள்வதற்காக அரசியலுக்கு வந்துள்ளார்களா என்று நீங்கள் கண்டறிய வேண்டும். அவர்கள் உண்மையாகவே செய்கிறார்களா, நடிக்கிறார்களா, உண்மையான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்களா, அல்லது வெற்று விளம்பர இலவச அரசியல் உறுதிமொழிகளை கொடுக்கிறார்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எது மக்களுக்கான நலத்திட்டங்கள், உண்மையான நலத்திட்டங்களை அவர்கள் உறுதிமொழியாக அறிவிக்கிறார்களா, இந்த தொகுதியின் பிரச்சனைகளை தாங்கள் செய்து தருகிறோம் என்று கூறுகிறார்களா, அல்லது வெற்று வாக்குறுதிகளை கொடுக்கிறார்களா என்று பார்த்து ஆராய்ந்து அதன் பின் அவர்களுக்கு நீங்கள் வாக்களி